ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமுள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம்போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் ஒனேசிமுவுக்காக பிலேமோனிடத்தில் மன்றாடுகிறார். பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதன் நோக்கமும் இதுதான். தன்னுடைய மன்றாட்டை உறுதி பண்ணுவதற்கு பவுல் பல சம்பவங்களை சொல்லுகிறார். பிலேமோன் பவுலின் வார்த்தைகளையெல்லாம் கரிசனையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒனேசிமுவை மன்னித்து தன்னிடமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் பிலேமோனாலே இளைப்பாரிற்று. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறார்கள். இப்போது தன்னுடைய அன்பையும் கரிசனையையும் வெளிப்படுத்துவதற்கு பிலேமோனுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. ஏற்கனவே அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இப்போது ஒனேசிமுவுக்காக இந்த நன்மையையும் செய்யும் போது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் ஏற்கனவே நன்மை செய்தது போதும் என்று நினைக்கக்கூடாது. நன்மைகளை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் பவுலுக்கு பிலேமோன் மீது அப்போஸ்தல அதிகாரம் உள்ளது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் அவருக்கு கட்டளை கொடுக்கலாம். ஆனால் பவுலோ பிலேமோனுக்கு கட்டளை கொடுக்காமல் அன்பின் நிமித்தம் அவர்களிடத்தில் மன்றாடுகிறார். அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய அதிகாரத்தின் நிமித்தம் பிலேமோனுக்கு கட்டளையிடாமல் அன்பின் நிமித்தம் அவரிடத்தில் மன்றாடுகிறார். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை விட அன்புக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அநேகர். அப்போஸ்தலர் பவுல் பிலேமோனுக்கு கட்டளை கொடுக்காமல் அன்பின் நிமித்தம் மன்றாடினாலும் அவர் தனக்கு செவி கொடுப்பார் என்றும் தன்னுடைய மன்றாட்டிற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்றும் பவுல் கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் இப்போது முதிர் வயது உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். பவுலுக்கு உதவி தேவைப்படுகிறது. பவுலுடைய முதிர் வயதிற்கு பிலேமோன் மாத்திரமல்ல, நற்குணமுள்ள யார் வேண்டுமானாலும் மதிப்பு கொடுப்பார்கள். பவுல் இந்த முதிர் வயதில் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் பவுலை காவலில் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்காக பாடுகளை அனுபவிக்கிற ஊழியக்காரர்களுக்கு மற்ற ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உதவி புரிய வேண்டும். அவர்களுடைய வேண்டுகோள்களை கரிசனையோடு நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தனக்கும் ஒனேசிமுவுக்கும் இடையில் உள்ள ஆவிக்குரிய உறவை பற்றி சொல்லுகிறார். ஒனேசிமுவை கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகன் என்று சொல்லுகிறார்.
ஒனேசிமு பவுலுக்கு மிகவும் அன்பானவர். பவுல் பிலேமோன் மீதும் அன்பாக இருக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதனால் பிலேமோன் தன்னுடைய மன்றாட்டிற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்து ஒனேசிமுவை தான் பெற்ற மகன் என்று சொல்லுகிறார். அவரை தான் கட்டப்பட்டிருக்கையில் பெற்றதாக சொல்லி பிலேமோனின் அனுதாபத்தை நாடுகிறார். சிறையில் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் சந்தோஷமாய் உதவி புரிய வேண்டும். ஒனேசிமு இதற்கு முன்பு பிலேமோனுக்கு பிரயோஜனம் இல்லாதவர். அவர் பரிசுத்தம் இல்லாதவர். பரிசுத்தம் இல்லாத ஜனங்களினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. தேவ கிருபை நமக்கு வரும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆகிறோம். ஒனேசிமு பிலேமோனோடு கூட இருந்தபோது பரிசுத்தம் இல்லாமலும் அவருக்கு பிரயோஜனம் இல்லாமலும் இருந்தார். அவர் பவுலிடத்தில் வந்த பின்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார். இப்போது ஒனேசிமு பிலேமோனுக்கும் பவுலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர். ஒனேசிமு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து அவர் பவுலோடு கூட இருக்கிறார். பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கும் போது ஒனேசிமு அவருக்கு அநேக உதவிகளை செய்திருக்கிறார். ஒனேசிமு என்னும் பெயருக்கு பிரயோஜனம் உள்ளவர் என்று பொருள். ஒனேசிமு இப்போது தன் பெயருக்கு ஏற்ற பிரகாரம் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கிறார். பவுல் அன்பாகவும் மென்மையாகவும் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நிருபத்தை எழுதுகிறார். மிகுந்த மரியாதையோடும் இரக்கத்தோடும் பவுல் பிலேமோனிடம் பேசுகிறார். அவர் ஒனேசிமுவை பற்றி சொல்லும்போது ஒனேசிமு செய்த பழைய தப்பிதங்கள் எதையும் இப்போது குறிப்பிடவில்லை. ஒனேசிமுவை நினைத்து பிலேமோன் கோபப்படக்கூடாது. கர்த்தர் அவரை மன்னித்தது போல பிலேமோனும் ஒனேசிமுவை மன்னிக்க வேண்டும். ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டதினால் இப்போது நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், பிரயோஜனம் இல்லாததை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றி தருகிறவர். அப்போஸ்தலர் பவுல் ஒனேசிமுவின் மீது தனக்கிருக்கிற அன்பை தெளிவாக சொல்லுகிறார். ஒனேசிமு பவுலின் உள்ளம்போல் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒனேசிமுவை பவுல் பிலேமோனிடத்திற்கு அனுப்புகிறார். பிலேமோன் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுமாறு மன்றாடுகிறார். பிலேமோன் மிகவும் நல்லவர்தான். ஆனாலும் பவுல் ஒனேசிமுவை பற்றி இப்படி நல்ல வார்த்தைகளை எழுதினால்தான் பிலேமோன் ஒனேசிமுவை மன்னிப்பார். இல்லை என்றால் ஒனேசிமு செய்த பழைய தப்பிதங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அவர் மீது கோபமாகவே இருப்பார். இக்காலத்து சபையில் பிலேமோனைப் போல நல்ல விசுவாசிகள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு விரோதமாக யாராவது தப்புதம் செய்திருந்தால் அவர்களை உடனே மன்னித்து விட மாட்டார்கள். பிறரை மன்னிக்க கூடாது என்னும் பிடிவாதமும் இவர்களிடத்தில் இருக்காது. இப்படிப்பட்டவர்களிடத்தில் உண்மை நிலையை எடுத்துச் சொல்லி அன்போடு பரிந்து பேசினால் இவர்களுடைய இருதயம் இறங்கும். தங்களுக்கு விரோதமாக தப்பு செய்தவர்களை மன்னிக்க முன் வருவார்கள். அப்போஸ்தலர் பவுல் ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பவுலோ இப்போது சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார். பவுலுக்கு உதவி செய்ய ஒனேசிமுவை போல ஒருவர் தேவைப்படுகிறார். தனக்கு ஊழியம் செய்யும்படி ஒனேசிமுவை தானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஒனேசிமுவை பிலேமோனிடத்தில் அனுப்ப பவுலுக்கு மனமில்லை. பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். இங்கு அவருக்கு சிநேகிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அவருக்கு உதவி செய்ய ஊழியக்காரர் தேவைப்படுகிறார்கள். ஒனேசிமு பவுலுக்கு ஒரு மகனைப் போல கூட இருந்து உதவி செய்கிறார். அவருக்கு எப்போதெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒனேசிமுவை பிலேமோனிடத்திற்கு அனுப்பாமல் தன்னிடத்திலேயே வைத்துக் கொண்டால் தனக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று பவுல் நினைக்கிறார். ஆனாலும் பிலேமோனுடைய சம்மதம் இல்லாமல் பவுல் தன் இஷ்டப்படி செயல்பட விரும்பவில்லை. ஒனேசிமு பிலேமோனின் ஊழியக்காரர். அவர் பிலேமோனுக்குத்தான் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் சரியானது. ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் பிலேமோனின் சம்மதம் இல்லாமல் பவுல் ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது. பவுலுக்கு ஒனேசிமுவின் ஊழியம் தேவைப்பட்டாலும் அவரை பிலேமோனின் சம்மதம் இல்லாமல் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள பவுல் விரும்பவில்லை. பவுலுக்கு ஒனேசிமுவை அனுப்ப மனம் இல்லாமலேயே அவரை பிலேமோனிடத்திற்கு அனுப்புகிறார். தன் உள்ளம்போல் இருக்கிற அவரை பிலேமோன் ஏற்றுக்கொள்ளுமாறு அவரிடத்தில் மன்றாடுகிறார். பிலேமோன் அநேக நன்மைகளை செய்கிறவர். தான் செய்த நன்மைகளை அவர் கட்டாயத்தினால் செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். பிலேமோனிடத்தில் பவுல் விரும்பி கேட்டுக்கொண்டால் ஒனேசிமு பவுலிடத்திலேயே தங்கியிருந்து
அவருக்கு ஊழியம் செய்ய பிலேமோனும் சம்மதம் தெரிவிப்பார். தனக்கு ஒனேசிமுவின் உதவி தேவைப்பட்டாலும் பிலேமோனுக்குரிய ஒனேசிமுவை பிலேமோனுடைய சம்மதம் இல்லாமல் தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள பவுலுக்கு மனதில்லை. ஒனேசிமுவின் இருதயத்தில் இப்போது மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அவர் பிலேமோனிடத்தில் இருந்தபோது ரட்சிக்கப்படாதவர் பவுலிடத்தில் வந்த பின்போ ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒனேசிமு பிலேமோனிடத்தில் திரும்பி வந்தாலும் அவர் மறுபடியும் தன்னை விட்டு ஓடிப்போய் விடுவாரோ என்று பிலேமோன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தனக்கு ஒனேசிமு ஏதாவது தீங்கு செய்வாரோ என்றோ அல்லது நஷ்டம் ஏற்படுத்தி விடுவாரோ என்றோ பிலேமோன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்போஸ்தலர் பவுல் ஒனேசிமுவின் பழைய பாவங்களை பற்றி மென்மையான வார்த்தைகளினால் சொல்லுகிறார். ஒனேசிமு என்றென்றைக்கும் பிலேமோனுடையவர். கொஞ்ச காலம் அவரை விட்டு பிரிந்து போனார். பிரிந்து போனாலும் நன்மையில் முடிந்திருக்கிறது. இப்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஒனேசிமுவின் பழைய பாவ சுபாவங்களெல்லாம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. இப்போது அவருக்குள் நல்ல சுபாவங்கள் நிரம்பி இருக்கிறது. ஒனேசிமு பிலேமோனை விட்டு ஓடிப்போனதை பற்றி பவுல் சொல்லும்போது கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லுகிறார். ஒருவர் உண்மையாக மனம் திரும்பும் போது அவருடைய ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகும். ஒனேசிமு துன்மார்க்கராக பிலேமோனை விட்டு பிரிந்து போனார். இப்போதோ நல்லவராக அவரிடத்தில் திரும்பி வருகிறார். இது தேவனுடைய கிருபை. அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்கிற நன்மை. ஒனேசிமு ரட்சிப்பின் பாதையில் இருந்து விலகி ஓடிப்போனார். கர்த்தரோ தம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் வல்லமையினாலும் அவரை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துகிறார். ஒனேசிமுவின் இருதயம் கொலோசையில் கடின இருதயமாய் இருந்தது. கர்த்தரோ ரோமாபுரியில் ஒனேசிமுவின் கடித இருதயத்தை மென்மையான இருதயமாக மாற்றுகிறார். ஒனேசிமு பவுலுக்கு பிரியமான சகோதரராய் இருக்கிறார். அவர் பிலேமோனிடத்தில் திரும்பி வரும்போது ரட்சிக்கப்பட்ட சகோதரராக திரும்பி வருவார். பிலேமோன் அவரை ஏற்றுக்கொண்டால் ஒனேசிமு அவருக்கு அதிக பிரயோஜனம் உள்ளவராக இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கிறார்கள். சமுதாய அந்தஸ்துகளிலும் பொருளாதார அந்தஸ்துகளிலும் விசுவாசிகளுக்குள் வித்தியாசமும் ஏற்றத்தாழ்வும் இருக்கலாம். என்றாலும் விசுவாசிகளாகிய நம் எல்லோருக்கும் பரலோக பிதா ஒருவரே. விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை கருத்தாய் செய்ய வேண்டும். நம்முடைய வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எஜமான் விசுவாசியாக இருக்கும்போது அவர் நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர் என்று நினைத்து அவருக்கு ஒழுங்காய் வேலை செய்யாமல் அவரை ஏமாற்றக்கூடாது. நாம் எங்கு வேலை செய்தாலும் நம்முடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். வேலைக்காரர்கள் விசுவாசிகளாக இருக்கும்போது தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவிசுவாசிகளான வேலைக்காரருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய வேலையிலும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். ஒனேசிமு சரீரத்தின்படி கர்த்தருக்குள்ளும் பிலேமோனுக்கு பிரியமுள்ளவராய் இருப்பார். நம்முடைய இருதயத்தில் கிருபை நிரம்பி இருக்க வேண்டும். அப்போது தான் கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு காண்பிப்பார். நாம் பிறருக்கு இரக்கம் காண்பிக்கும் போது மற்றவர்களும் நமக்கு இரக்கம் காண்பிப்பார்கள். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் ஊழியம் செய்யும் போது எஜமான்களும் அவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். தங்கள் வேலைக்காரர்களை நன்றாய் ஆதரிப்பார்கள். ஒனேசிமு இப்போது கர்த்தருடைய ஊழியக்காரராகவும் பிலேமோனுக்கு வேலைக்காரராகவும் இருக்கிறார். அவர் பவுலிடத்தில் இருந்தபோது ஒனேசிமு அவருக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருந்தார். ஒனேசிமு பிலேமோனிடத்தில் திரும்பி வரும்போது அவர் ஒனேசிமுவுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவராய் இருப்பார். பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்கிறார்கள். பவுலும் பிலேமோனும் கர்த்தருக்குள் ஐக்கியமாய் இருக்கிறார்கள். பிலேமோன் ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் மன்றாடும் போது தனக்கும் பிலேமோனுக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தை பற்றி சொல்லுகிறார். பவுலும் ஒனேசிமுவும் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசிக்கிறவர்கள். பவுலோ அப்போஸ்தல ஊழியம் செய்கிறார். ஒனேசிமுவோ கர்த்தருக்குள் ஒரு சாதாரண விசுவாசி. இவர்கள் இருவருடைய ஆவிக்குரிய நிலைமையில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனாலும் பிலேமோன் தன்னை ஏற்றுக்கொள்வது போல ஒனேசிமுவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலேமோனிடம் மன்றாடுகிறார். ஒனேசிமு பிலேமோனுக்கு ஏதாவது அநியாயம் செய்திருக்கலாம். ஒருவேளை பிலேமோனிடத்தில் கடன்பட்டிருக்கலாம். அதை தன்னுடைய கணக்கிலே வைத்துக் கொள்ளுமாறு பவுல் பிலேமோனுக்கு சொல்லுகிறார்.
பிலேமோன் ஒனேசிமுவை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதினால் பிலேமோனுக்கு ஒரு நஷ்டமும் உண்டாகாது. ஏதாவது நஷ்டம் இருக்குமென்றால் அதை பவுலே தாங்கிக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். ஒனேசிமு பிலேமோனுக்கு கடன்பட்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டாலும் நாம் வாங்கிய பழைய கடன்களை செலுத்தி தீர்க்க வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு நம்முடைய பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது. நாம் பட்ட பழைய கடனில் இருந்து இது நமக்கு விடுதலை கொடுக்காது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்கள் பட்ட கடனை முறுமுறுப்பில்லாமல் செலுத்தி தீர்க்க வேண்டும். உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களை திரும்பி பார்க்க வேண்டும். யாருக்காவது நாம் அநியாயம் செய்திருந்தோமானால் அந்த அநியாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் யாருக்காவது காயம் ஏற்படுத்தி இருந்தோம் என்றால் அந்த காயங்களை கட்டுவதற்கு முன்வர வேண்டும். நாம் கடன் பட்டிருந்தோம் என்றால் அந்த கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்கிறோம். நம்முடைய பரலோக பிதா ஒருவரே. ஆனாலும் இப்பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் வீடு, நிலம், சொத்து ஆகியவை தனித்தனியாகவே இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் கர்த்தருக்குள் ஐக்கியமாக இருந்தாலும் விசுவாசிகளுடைய எல்லா சொத்துக்களும் பொதுவாக இருப்பதில்லை. அவரவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுக்கே உரியது. பவுல் பிலேமோனுடைய சொத்துக்களை அங்கீகரிக்கிறார். ஒனேசிமு இன்னும் பிலேமோனின் வேலைக்காரராகவே இருக்கிறார். இதற்கு முன்பு ஒனேசிமு பிலேமோனுக்கு செய்த தப்பிதங்களை ஒனேசிமு நிவர்த்தி செய்ய வேண்டும். தான் பட்ட கடன்களை செலுத்தி தீர்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவை ஏற்படும் போது மற்ற விசுவாசிகள் செலுத்த வேண்டிய கடனுக்கு பொறுப்பு ஏற்கலாம். இதை மிகுந்த ஜெபத்தோடும் கவனத்தோடும் செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால் விசுவாசிகளுக்குள் ஐக்கியம் முறிந்து போய்விடக்கூடாது. பவுல் ஒனேசிமுவின் மீது மிகுந்த அன்பு வைத்து அவர் பட்ட கடனை தன் கணக்கிலே வைத்துக் கொள்ளுமாறு சொல்லுகிறார். பவுல் ஒனேசிமுவை நம்புகிறார். அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நம்புகிறார். அவர் இனிமேல் ஏமாற்ற மாட்டார் என்று பவுல் நம்புகிறார். ஒனேசிமுதான் பவுலின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை தன் சொந்த கையால் எழுதுகிறார். ஒனேசிமு பிலேமோனிடத்தில் ஏதாவது கடன்பட்டிருந்தால் அதை தன்னுடைய கணக்கிலே வைத்துக் கொள்ளுமாறு பவுல் எழுதுகிறார். தான் அதை செலுத்தி தீர்ப்பதாக உறுதி பண்ணுகிறார். பவுல் பிலேமோனுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் ஏராளம் செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் பிலேமோன் பவுலுக்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். பிலேமோன் பவுலுக்கு தன்னைத்தானே கடனாக செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு பவுல் பிலேமோனுக்கு அதிக நன்மைகளை செய்திருக்கிறார். பிலேமோன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெற்றிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பவுலே பிலேமோனுக்கு முக்கிய கருவியாக இருந்தவர். இதற்கு ஈடாக பிலேமோன் பவுலுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானம் பண்ண வேண்டும். அவர் தன்னைத்தானே கொடுக்க வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். ஒனேசிமு பிலேமோனுக்கு பணம்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் பிலேமோனோ பவுலுக்கு தன்னையே கொடுப்பதற்கு கடன்பட்டிருக்கிறார். தனக்கு பிலேமோனாலே கர்த்தருக்குள் பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். தன் உள்ளத்தை அவர் கர்த்தருக்குள் இளைப்பாற பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அப்போஸ்தலர் பவுலுக்கு பிலேமோனின் நிமித்தமாய் சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிற்று. அவர் ஒனேசிமுவை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொண்டால் பவுலின் ஆறுதலும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பிலேமோனும் பவுலுக்கு விசுவாசத்தில் ஒரு குமாரனை போல இருக்கிறார். ஆனால் பவுலோ பிலேமோனை சகோதரனே என்று அழைக்கிறார். ஒனேசிமு ஒரு ஏழை அடிமை. ஆனாலும் ஒனேசிமுக்காக மன்றாடும் போது தன்னுடைய சொந்த காரியத்திற்காக மன்றாடுவது போல பவுல் பிலேமோனிடத்தில் பரிந்து பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுடைய இருதயங்களில் சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும். நம்முடைய பேச்சும் செய்கையும் பிறருக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு இப்பிரபஞ்சத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலக பிரகாரமான ஜனங்கள் மூலமாய் நமக்கு நன்மை உண்டாகாது, தீமையே உண்டாகும். நாம் இந்த உலகத்தில் இருந்து பாடுகளையும் வேதனைகளையும் தான் எதிர்பார்க்கிறோம். நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உதவியாயும் ஆறுதலாயும் இருக்கவில்லை என்றால் வேறு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். நம்முடைய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளிடமிருந்துதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை போன்ற மற்ற விசுவாசிகளுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் கொடுக்க முயற்சி பண்ண வேண்டும்.
பவுல் தன்னுடைய சொந்த பிரயோஜனத்தை பிலேமோனிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. சரீர பிரகாரமாக தன்னுடைய உள்ளம் இளைப்பாற வேண்டும் என்று பவுல் பிலேமோனிடத்தில் மன்றாடவில்லை. தனக்கு எது நடந்தாலும் அது கர்த்தருக்குள் நடக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். கர்த்தருக்குள் தனக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்றும் கர்த்தருக்குள் தன் உள்ளம் இளைப்பாற வேண்டும் என்றும் பவுல் விரும்புகிறார். இது அவருடைய சுய ஆசையோ சுய விருப்பமோ அல்ல. கர்த்தருக்கு பிரியமானது தன்னுடைய ஜீவியத்தில் நடைபெற வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். பிலேமோன் தனக்கு நன்மை செய்வார் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். தான் சொல்லுவதற்கும் அதிகமாக பிலேமோன் செய்வார் என்று பவுல் அறிந்திருக்கிறார். தன்னுடைய மன்றாட்டிற்கு அவர் இணங்குவார் என்றும் நிச்சயித்திருக்கிறார். இந்த நம்பிக்கையிலேயே பவுல் பிலேமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்திலும் நல்ல சிந்தனைகளும் நல்ல எதிர்பார்ப்புகளும் காணப்பட வேண்டும். இருதயம் சுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய கிரியைகளும் சுத்தமாக இருக்கும். நாம் நற்காரியங்களை செய்தால்தான் மற்றவர்கள் நம்மிடத்தில் இருந்து நற்கிரியைகளை எதிர்பார்ப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற நற்கிரியைகளை கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. நற்கிரியைகளை தாராளமாய் செய்ய வேண்டும். பிலேமோன் தான் கேட்டுக்கொள்வதை விட அதிகமாய் செய்வார் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலும் ஒரு சில விசுவாசிகள் உதவி கேட்கலாம். உதவி கேட்கிறவர்களை ஏளனம் பண்ணக்கூடாது. அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. நம்மால் முடிந்த உதவிகளை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். விசுவாசிகள் நம்மிடத்தில் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமாய் உதவி செய்ய வேண்டும். ஸ்தேவான் கல்லெறியப்பட்டு கொலையுண்ட போது பவுலுக்கு சுமார் 20 வயதாக இருக்கலாம். அவ்வாறாயின் பவுலுக்கு தற்போது சுமார் 56 வயதாகும். இந்த வசனத்தில் முதிர் வயதுள்ளவன் என்னும் சொல்லுக்கு ஸ்தானிகன் என்று பொருள் கூறலாம். பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானிகன். ஒருவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் அவர் சட்ட திட்டங்களுக்கும் நீதி நியாயங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்று கூற முடியாது. தனக்கு உதவியாக ஒனேசிமுவை பவுல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆயினும் பிலேமோனின் அனுமதி இல்லாமல் இவ்வாறு செய்ய பவுல் விரும்பவில்லை. பவுல் கேட்டுக்கொண்டால் பிலேமோன் நிச்சயமாகவே ஒனேசிமுவை அவரிடத்தில் தங்கியிருந்து அவருக்கு உதவி செய்ய அனுமதித்திருப்பார். ஆனால் பவுல் அவ்வாறு எந்த விண்ணப்பமும் பிலேமோனிடம் பண்ணவில்லை. பவுல் பிலேமோனை கட்டாயப்படுத்தவில்லை. ஒனேசிமுவை குறித்து பிலேமோன் சுயாதீனமாக எந்த தீர்மானத்தையும் எடுத்துக்கொள்ளுமாறு பவுல் கூறுகிறார். ஒனேசிமு பிலேமோனை விட்டு அடிமையாகவும் உண்மை இல்லாதவனாகவும் பிரிந்து போனான். இப்போது ஒனேசிமு ரட்சிக்கப்பட்டவன். ஆகையினால் அவன் இனிமேல் பிலேமோனுக்கு உண்மையுள்ள அடிமையாக இருப்பான். அவனை அடிமையானவனாக ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவில் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலேமோனுக்கு ஆலோசனை கூறுகிறார். பிலேமோன் தன்னை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டால் ஒனேசிமுவையும் ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளுமாறு பவுல் கூறுகிறார். அவன் பட்ட கடனை தானே செலுத்தி தீர்ப்பதாகவும் கூறுகிறார். பிலேமோன் ஒனேசிமுவை மன்னித்து விட்டான் என்னும் செய்தியை கேட்கும்போது பவுலின் உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும். தான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் பிலேமோன் செய்வான் என்று பவுல் அறிந்திருக்கிறார். தான் விடுதலை பெறப் போவதை குறித்து பவுல் நிச்சயத்தோடு இருக்கிறார். சபைகளை மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கும் என்பதை பவுல் உறுதியாக நம்புகிறார்.